அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முட்டை வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்துக்கோங்க, 15 பாதாம் எடுத்துக்கோங்க, இங்கே வச்சுருக்கிற டீஸ்பூன் ஆட்டி 15 டீஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த முட்டை வட்டலப்பம் ஒரு ட்ரெடிஷ்னலான டெசர்ட்டுங்க. முஸ்லீம் வீடு எல்லா வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ இல்லை ஏதாவது பண்டிகை வந்துச்சுனாலோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி எல்லோரும் ஸ்பெஷலாக இந்த முட்டை வட்டலப்பம் ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. இன்றைக்கி நான் 1/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றியும் செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் பாதாமை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தோல் சீக்கிரமாக எடுக்க முடியும். அதுக்கப்புறமா ஏலக்காயை இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. தோல் தனியாக வந்ததுக்கு பிறகு தோலை தூக்கி போட்டுட்டு விதையை மட்டும் நல்லா பவுடராக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே அந்த ஏலக்காய் விதை, சீனி, தோல் நீக்கிய பாதாம் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இது எனக்கு கரகரப்பாக வந்திருக்கு, அதனால இன்னொரு தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதே மிக்ஸி ஜாருக்குள்ளேயே 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் பால் வரைக்கும் நீங்கள் சேர்த்து இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. விப் மோடில் வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் விப் பண்ணிக்கோங்க. அரைக்கும்போது கேர்ஃபுல்லாக அரைங்க. உங்களோட மிக்ஸி ஜார் சின்னதாக இருந்துச்சுன்னா வெளியில் தெரிச்சிரும் அரைக்கிறப்போ. அதனால் மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சாச்சு. இப்போது இந்த அரைச்ச இந்த கலவையை ஒரு பவுலில் எடுத்து அந்த பவுலுக்குள்ளார 4-5 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் ஆக்கிக்கோங்க அந்த பவுல் ஃபுல்லாக. இப்போது இந்த பவுலுக்குள்ளார இந்த முட்டை கலவையை ஊற்றிக்கோங்க. நான் மில்க் பவுடரை ஆட் பண்ண மறந்துட்டேன். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சோம் இல்லையா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அப்போவே இந்த மில்க் பவுடரையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ அந்த மில்க் பவுடரு 4 டீஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பானை எடுத்து அதுக்குள்ளே இட்லி அவிக்கிற மாதிரி தண்ணியெலாம் ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவை இருக்கிற பவுலை தூக்கி வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த எக் புட்டிங் முட்டை வட்டலப்பம் நல்லாவே வெந்து வந்துருங்க. இது ரொம்பவே ரிச்சான நல்ல ஹெல்த்தியான ஒரு டெசர்ட்டு. நல்ல முட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால பாதாமும் போட்டிருக்கிறதுனால நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறையா ப்ரோட்டீன் ரிச்சு டெசர்ட்டு இது. கூடவே நம்ம பாலும் சேர்த்துருக்கோம், அதனால நல்ல ஹெல்த்தியான டெசர்ட்டு இது. ட்ரெடிஷ்னலாக முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இப்போது நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தியை உள்ளார விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு போட்டு கவுத்து வச்சுக்கிறேன். இப்போது கவுத்ததுக்கப்புறம் இதோட இந்த பவுலோட அடிப்பக்கத்தில் 2 தடவை நல்லா தட்டுனீங்கன்னா அந்த வெந்து வந்த முட்டை வட்டலப்பம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 2-3 தடவை தட்டி பாருங்கள். அப்படி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை முட்டை வட்டலப்பம் அப்படின்னாக்கா அந்த பவுலுக்குள்ளேயே திரும்பவும் ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு ஸ்பூனு எடுத்து நான் செய்கிற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சுற்றிலையும் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா கவுத்து வச்சு தட்டுனீங்கன்னா உங்களோட பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். முட்டை வட்டலப்பம் பவுல்லேருந்து பிளேட்டுக்கு வந்துடும். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட முட்டை வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் முட்டை வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. எக் புடிங்னு கூட நீங்கள் சொல்லலாம். நம்ம வந்து ஆவியிலேயே வச்சு வேக வைக்கிறதுனால கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இது. நல்ல ஹெல்த்தி. இப்போது நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். கட் பண்ண பிறகு டெக்கரேஷனுக்காக நான் வந்து பாதாம், ஒரு தோல்லாம் நீக்காத ஒரு முழு பாதாமையே, பச்சை பாதாமையே இதுக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது ஒரு ஸ்லைஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப்பு வந்திருக்கு. இதோட நடுவில் வந்து ஒரு முட்டையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாகிடுச்சு பாதாம் முட்டைலாம் வச்ச பிறகு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.